சாமிக்கும் சனாதனத்துக்கும் என்னடா சம்பந்தம்? இல்ல ஹிந்து மதத்துக்கும் சனாதனத்துக்கும் என்னடா சம்பந்தம்? எவன்லாம் சட்டை போடக்கூடாது, எவன்லாம் செருப்பு போடக்கூடாது, எவனை பார்த்தா தள்ளி நிக்கணும், கோவிலுக்குள்ள எவன் போகக்கூடாது, கோவில்ல பூஜை பண்றவன் தெருவுல கூட எவன் நடக்க கூடாதுன்னு சட்டம் போட்டது உங்க சனாதனம். அது நான் கல்லுன்னு நினைச்சா கூட நீ அதை கும்பிடணும்னு நினைச்சேன்னா உன்னை கோவிலுக்குள்ள கொண்டு போய் நான் நிக்க வைப்பேன். அதுக்கு மேல அந்த கல்லை தொட்டு பூஜை பண்ற ரைட்ஸை நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லத்தான் சமத்துவம். உங்க பெரியார்னு சொன்னீங்கல்ல, ஆமா, எங்க பெரியார் அந்த கோவிலுக்குள்ள நீ போய் சாமி கும்பிடணும்னு சண்டை போட்டவர். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு 8 வயசுல இருக்கிற குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னது உன் சனாதனம். தம் மேல எவ்வளவு வன்கொடுமை நடந்தாலும் பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கல்வியை நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு மகாத்மா ஜோதிபாய் பூலேவும் சாவித்ரிமா பூலேவும் அவங்க பண்ணது சமத்துவம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்காம நீ என் தண்ணிய தொட்டானா அது தீட்டு, அந்த டேங்கை நான் மாட்டு சாணிய போட்டு கழுவுவேன்னு சொன்னது சனாதனம். அதுக்கு எகேன்ஸ்டா மகத் சத்தியாகிரகம் நடத்தி மனுஸ்மிருதியை எரிச்சது சமத்துவம் எங்க பாபா சாஹேப். ஸோ இங்க உட்காந்துக்கிட்டு உதயநிதி சனாதனத்தை எதிர்த்தாருன்ற ஒரே பாயிண்ட்டுக்காக சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற தடிமாடுகளுக்கெல்லாம் தற்கூரின்னு சொன்னா கோவம் வருதுல்ல, போய் என்ன ஹிஸ்டரின்னு எடுத்து படிக்கணும். இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம், ஆனா நாங்க சனாதனத்தை தூக்கி பிடிப்போம் அப்படின்னு நீ சொன்னேன்னா நீ பொய் சொல்ற. உனக்கு அறிவு கிடையாது. நீ அப்படியே பிஜேபியோட ரூல் புக் எடுத்துட்டு வந்து இங்க கக்குற. நீ சொல்ற மாதிரி நீ நிஜமாவே மத சார்பற்ற அரசியல்ல தான் பண்றனாலோ இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறதோட அர்த்தம் உனக்கு தெரியும் அப்படின்னாலோ உதயநிதி சனாதனத்தை எதுக்குறாரு அப்படின்னா எங்க அண்ணன் அதை விட ஜாஸ்தியா எதிர்ப்பாருன்னு நீ நின்றுருந்தனா ஐ வுட் ஹவ் ரெஸ்பெக்டட் யூ. டிவிக்கு ஐடி செல் ஆஃபிஷியல் மெம்பர்னு சொல். மாம்ச வளர்த்த அளவுக்கு அறிவை ஒரு ஜான் கூட வளர்க்காம இங்க சனாதனத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற தற்கொலை முண்டங்க கிட்ட போய் அரசியல் பேசணுங்கிறது தான் அசிங்கமா இருக்கு. அந்த காலத்துல மலை அள்ளுறது கூட ஒரு கம்யூனிட்டி இருந்தது. இப்ப மலை அள்ளுறதுங்கிறது கிடையாது. அதெல்லாம் நம்மளும் புரிஞ்சுக்கணும். இது வர்ண தர்மம், தொழில் ரீதியானது. இந்த பிறப்பும் தொழிலும் ஒன்னா இருக்கிறதுங்கிறது ஒரு அம்சம். அது என்னன்னா சௌரியமா போயிடும். அவங்களுக்குலாம் ரொம்ப ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனியா அதுக்குன்னு போய் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு ஒருத்தருக்கும் ஒரு தொழிலெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அவங்க அப்பாட்ட இருந்து அதை கற்றுப்பான். அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியும் இருக்கும்.